ஆமாம், இது ஜாமாவுக்கு இடம் வளர்க்குறதால இந்த மரம் உண்டாச்சு. இந்த இடத்துல சின்ன மரமாக இருந்துச்சு. இந்த கண்ணு இருந்தது. இதில் வந்து குண்டு மல்லியாக இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பல வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இது வந்து இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் சொல்லியிருப்போம் நாங்கள் இடையிடையே. அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. நம்ம சொந்தங்கள் இது கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஏன் 20 வருஷம் வரும்? 20 வருஷம் வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே 4-5 வருஷம் அங்கே போயிட்டீங்க. 20 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றங்கள், எங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்கள் இப்படிலாம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமாக 20 வருஷத்துக்கு முன்னாடி இம்போலி அக்கா வீடு வந்து இதான். இதான் இம்போலி அக்கா வீடு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதான் வீடு. கிட்ட எடுத்துருவாக்கா பாருங்க நண்பர்களே, இந்த செவுரு இடிஞ்சு கிடக்கு பாருங்க. இந்த கல், இந்த கல் இது ஒரே ஒரு பொட்டி மாதிரி. ஒரு பொட்டி எப்படி இருக்கும்? இரும்பு பெட்டி. அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பாங்களே இரும்பு பெட்டி, அது இவ்வளோ அகலம். அதே அகலம் தான் இந்த வீடு. இதில் வந்து எங்கள் அத்தையும் எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் அத்தை பையன் 3 பேர் தான். அத்தை லைஃப்லேயும் ஒரு மறக்க முடியாத ஒரு சோகம் இருக்குது. என்னோடய லைஃப் எப்படியோ அது மாதிரி தான். அத்தை வீட்டுக்காரும் வேறு கல்யாணம். இம்போலி அக்கா பிறந்து எத்தனை மாதக்கா? 10 மாதம். இம்போலி அக்கா பிறந்த 10 மாதத்துலேயே வேற ஒருத்தி கூட போய் இவங்க அப்பா வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும், அதுலேருந்து எங்கள் அத்தை வந்து ஆடு மேய்ச்சி வேப்பங்கொட்டை பொறுக்கி இப்படியே தான் இந்த புள்ளியோலை படிக்க வச்சாங்க. எங்கள் அத்தை பையன் வக்கீல், அத்தை பொண்ணு என்னது எம்எஸ்சி பிஎட். ஆனால் வேலை பார்க்கல, அவங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்காங்க. இதெல்லாம் உருவானது இந்த பொட்டிக்குள்ளே இருந்து தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பொட்டிக்குள்ளே இருந்து தான் எங்கள் அத்தை லைஃப்பும் அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்காகவே அவங்க இப்போ நான் எப்படி இருக்கேனோ அது மாதிரி. ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் அத்தை மாதிரியே இவ தலையிலையும் எழுதி சட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் சொந்தங்கள்லாம். 25 ஆண்டுகள் நண்பர்களே நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம். கரண்ட் வசதி கிடையாது, ரோடு வசதி சரியான ரோடு வசதி கிடையாது. இப்போவுமே இப்போ எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் மிஞ்சி போனால் ஒரு இதே மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நடந்து வர இடம் இருந்தது. இப்போ நான் சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து வீடியோக்காக இல்லை. நான் 20 வருஷம் ஆகுது இந்த இடத்துல நான் அடியை வச்சு. இவங்க எப்போ காலி பண்ணிவிட்டு இவங்களுக்கு அப்பா வழி இடம் கொஞ்சம் தெருவில் இருக்குது, பங்கு பிரித்து அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. அதனால அங்கே போயிட்டாங்க. அப்போ வந்து எதையுமே கொடுக்க மாட்டேன்னு இவங்களை ஒதுக்கி விட்டுட்டாங்க. இந்த கொள்ளையில் இந்த காட்டுக்குள்ளே இந்த இடத்த காட்டி விட்டு, இந்த காட்டுக்குள்ளே தான் ஒரு பொம்பளையாக இருந்து எங்கள் அத்தை இந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. அந்த வழியாக நடந்து வரும்போது கூட எங்கள் வீட்டில் இருந்து இவங்க கிளம்புவாங்க நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே. தனியாக போகிறாங்களேன்னு துணைக்கி நாங்கள் வருவோம். சேர்ந்துட்டு 2 பேரும் கை தட்டிகிட்டே வருவோம். நானும் இல்லை, எங்கள் மற்ற பெருப்பா பசங்க எல்லாருமே. 4 தாய்மாமா இம்போலி அக்காவுக்கு வந்து. எங்கள் அப்பா தான் கடைசி. நாங்கள்லாம் கை தட்டிகிட்டே வருவோம். இந்த இடத்த பார்த்ததும் எனக்கு ஒரு செகண்ட் அழுவியே வருது. அது ஒரு மறக்க முடியாத சம்பவங்க. நல்லாயிருக்கும், நல்ல காற்று, இயற்கை காற்று, இயற்கையாக வாழ்ந்தோம். கேணி தண்ணி தான், கால்நடையாக நடந்து இங்கே வருவோம். காலையில் எழுந்திரிச்சு வேலையை செய்ய மாட்டோம். இங்கே ஒரே அமைதியாக இருக்கும். காக்கா குருவி சத்தம் தான் இருக்கும், மனுஷ சத்தமே இருக்காது. யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. அந்த காலைல 7 மணி வரைக்கும் இந்த வாசலில் தூங்குவோம். யாரும் ரோட்டில் போக மாட்டாங்க. யாருக்குமே தெரியாது நாங்கள் இங்கே அவ்வளோ நேரம் தூங்குறோங்கிறது. தெருவாக இருந்தால் தெரியும். இந்த இடத்த தான் இல்லைக்கா, அது வெயில் நாளையில் வாசல் சுடுதுன்னு தண்ணியை பொழுதோடையிலேருந்து தெளித்து வச்சு அப்படியே வாசலில் கிடப்போம். இன்னொரு போட்டு கூட படுக்க ஒரு வசதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த அமராவதி சேலையை விரிச்சு போட்டு படுத்துக்குவோம். ஒரே பாயிலே போட்டு தலையை மட்டும் தலையில தான் வச்சுப்போம். உடம்பெல்லாம் வந்து வெட்டையில தான், தரையில தான் புழுதி தான் இருக்கும். தலை மட்டும் பாயில் வச்சுக்குவோம் அழுக்காகக்கூடாதுன்ட்டு. அது ஒரு அந்த கல்லெலாம் காமிங்க. தூங்கி ஏந்திரிச்சா நாங்கள் வந்து இந்த கல்லில் உட்காந்துக்குவோம். இன்னும் நல்லா உயரமாக இருந்தது கல். இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் கீழே சாஞ்சிருச்சு, வசதியாக இருக்கும். இங்கே வந்து யாரும் தண்ணியில் அடிச்சிருக்காங்கக்கா. இங்கே பாருங்க, நம்மள கல் கிடக்கு பாருங்களேன். தூங்கி எந்திரிச்சு வந்து இந்த கல்லில் அப்போ வந்து ஜாலியாக ஒரு 7வது 8வது தானே படிச்சிருப்போம். படுத்தே இருக்கலாம், ஒரு ஆள் தனியாகவே படுத்துக்கலாம். நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கனவு, நான் ஒரு நிறைய டைம் நான் பழசெல்லாம் நினச்சி பார்ப்பேன். தனியாக வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட தூக்கம் இல்லைன்னா பழைய நினைவுகள் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். அந்த மணி சமயத்தில் இந்த கல்லெல்லாம் நான் நிறைய நாள் நினச்சி பார்த்துருக்கேன். எனக்கு இது வந்து பார்த்தது இம்போலி அக்காவுக்கு
அவ்வளோ இது இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க அடிக்கடி உங்க கொல்லைக்கு இடம் கொடுக்க நீ வந்தது இல்லைல்ல, நான் நிறைய நாள் வந்து இங்கே அழுது கூட இருக்கிறேன். ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, இங்கே இருந்த நிம்மதி அப்போ இங்கே அங்கே கிடையாதுங்க. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. 25 வருஷங்கள் நாங்கள் வந்து கேணி தண்ணியோட தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ரொம்ப தூரம் நடந்து போய்ட்டு தலையில் தள்ள ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் வச்சு தலையில் தண்ணி தூக்கிட்டு வருவோம். இங்கே பைப்பு கிடையாது, கிணறு வசதி தான். கிணறு கூட இப்போ அந்த உருளெல்லாம் இருக்காது, கையால் கீழே குனிஞ்சு தான் இழுக்கணும். அப்புறம் கரண்ட் வசதி கிடையாது, இங்கே ரோடு சரியாக இருக்குது, செருப்பு கூட போட மாட்டோம் நாங்கள் அப்போல்லாம். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப இயற்கையாக வாழ்ந்தோம், அவ்வளோதான். இப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது எல்லா வசதியும் இருக்குது, இருந்தாலும் இங்கே கிடைச்ச அந்த சந்தோஷம் எங்களுக்கு அங்கே இப்போ கிடைக்கல. அதுதான் உண்மை. இந்த பழைய நினைவுகள் மறக்கவே முடியாத நினைவுகள். நாங்கள் இங்கே தான் வந்து எங்கள் அத்தை வந்து திட்டுவாங்க, ஐயோ பிள்ளை இங்கே பார்த்தா ஒரு 10 ஆடு கட்டி கிடக்கும், இந்த பக்கம் பார்த்தா 10 ஆடு கட்டி கிடக்கும். அந்த ஆட்டுக்கு ஒடிச்சு போட்ட வேப்பந்தழலாம் சுற்றி கிடக்கும், இறஞ்சி ஆட்டு மூத்திர சுமல் புழுக்க நாத்தான் அடிச்சுட்டே இருக்கும். இங்கே படுத்திருக்கும் போது இங்கே ஒரு கொட்டா இருந்துச்சு, இங்கே வந்து கொட்டா வச்சு எங்கள் மாமா வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோடனே அது அந்த கொட்டாயில் தனியாக படுத்துக்கு. ஏன்னா இவங்க 3 பேருக்கும் படுக்கிறதுக்கு அது சின்னோண்டு கொட்டா. அது கொஞ்சம் வளர்ந்ததும் அது வந்து இங்கே ஒரு கீத்து கொட்டா போட்டு அது தங்கிச்சு. எங்கள் அத்தை பொண்ணு இந்த வீடு மறக்கவே முடியாது. ரேஷன் அரிசி சோறு வடித்து அதில் கஞ்சி சோறு, எத்தனையோ நாள் கஞ்சி சோறு. நாங்களாம் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை ஒரு நாளாவது எங்களுக்கு நல்ல விருந்து ஆக்கி போட்டிருக்கியா எப்போ பார்த்தாலும் அது சொல்லுவோம். நானும் அந்த நிலமையிலையா இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம். அவ்வளோ ஒரு கஷ்டம் அது. அப்போ வந்து எங்கள் அத்தை வைக்கிற குழம்புலாம் அவ்வளோ, எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் புள்ள சுட்ட வடை தான் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாரு. புள்ள குழம்பு வச்சா ஒரு சோறு தின்ன மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. ஆமாம், எங்கள் அத்தை கை பக்குவம் அப்படி இருக்கும், குழம்பு வச்சாலும் எது பண்ணாலும். ஆனால் எங்கள் அத்தைலாம் வந்து வெளி உலகத்தையே பார்க்காத வளர்ந்தது. எங்கேயுமே ஜெயங்கொண்டத்தில் தவிர வேறு எங்கேயும் அது போனதில்லை, வந்ததில்லை. அது காலமே போயிடுச்சு. இந்த இடத்த வந்து பார்த்தது எனக்கு வந்து அந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி போன ஞாபகம் வந்துருச்சு. எல்லாமே மறந்துச்சு, கவலைலாம் மறந்துச்சு, கவலை மறந்துச்சு. இருந்தாலும் ஒரு அழுகை வருது எனக்கு. இது பிடிக்கல, அதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ இந்த வாழ்க்கையோ இந்த உலகமோ இந்த மக்களோ எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அந்த உலகம், அந்த வாழ்க்கை, அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்குது. ஏன் வளர்ந்தோம், ஏன் கல்யாணம் பண்ணோம், ஏன் இங்கே தலையெழுத்துலாம் இப்படி போச்சு, இப்படி இப்போ என் மனசுக்குள்ளே விட்டா நான் இப்போ அழுது விடுவேன். அழுவே வருது. வேணாம் ஜாலியாக இருந்துச்சு நண்பர்களே. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யாருக்கும் பயப்பட மாட்டோம், ஒரு கூச்சப்பட மாட்டோம், எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே ஆள் நடமாட்டமே இருக்குது. எப்போவாவது ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்களானே சந்தேகம் தான். ஒரு 10 பேர் வர மாட்டாங்க, 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. இருக்குது, ஒரு ஃபோன் அடித்தா எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு. இந்த வழியாக இப்போ எங்களுக்கு வர பயம். ஆமாம், அப்போ வந்து எங்களுக்கு எந்த நேரத்தில் வந்தாலும் பயம் இல்லை. நான்லாம் நிறைய நாள் பகலில் சனி ஞாயிறு வந்தால் எங்களுக்கு நைட்டில் நானும் அதை பிடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் மாடு மேய்க்க, இங்கே நிறைய கொள்ளை கிடக்கு மாடு மேய்க்க போகிறேன். எங்கள் அம்மா சொல்லுவான், எல்லாம் சேர்ந்துட்டு கொம்மால் அடிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறீங்க அப்படின்னு திட்டும். கிணத்துல குதிச்சுட்டு எத்தனை நாள் திட்டு வாங்கியிருக்கோம். பனங்காய் வெட்டுவோம் நண்பர்களே. பனைமரம் இருக்குது பாருங்கள், அப்படியே பனைமரம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்கள். நான் தென்னை மரம்லாம் ஏறுவேன். மரம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அது கையில் தட்டிகிட்டே வருவோம். தண்ணி எப்படி மொள்ளணும்னா எங்கள் முளைக்கா ஒரு குண்டு, அப்போ குடம் கூட 2 குடம் இருக்காது, ஒரு குடம் தான் இருக்கும். அந்த ஒரு குடத்தை கட்டி இழுக்க முடியாது, அலுமினிய குண்டு வச்சுட்டு அலுமினிய குண்டு. அதெல்லாம் எனக்கு எல்லாம் எதுவுமே மறக்கல. அந்த குண்டுல கயிறு கட்டி விட்டு போண்டா அது உருவலும் ஊத்திட்டே பாதிதான் வரும் நண்பர்களே. தண்ணி தான் வரும். அதை வச்சுதான் தண்ணி மொண்டு குளிக்கணும். அதை வச்சுதான் நாங்க குளிக்கணும். ஆடு மாடு பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறது, சமைக்கிறது, வீடுக்கு எல்லாத்துக்கும் நாங்க அப்படிதான் மொள்ளுவோம். அப்போ ஒரு வாளி வாங்க கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப கஷ்டம். அண்ணன் கூட கிடையாது, மக்கு இருக்காது. சொல்ல போனா மக்கு இருக்கா? நம்ம வீட்டுல மக்கு இருந்திருக்கா? இல்ல, மக்கே கிடையாது தெரியுமா? அப்பெல்லாம் ஏதாவது வீணா போன பாத்திரம் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்துருப்போம். சில்வருக்கு நாங்கள் வீணா போனது, உடஞ்சது, ஓட்ட ஒடிச்சதான் வச்சுக்கேன். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு என்ன இது 20 வருஷம் நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அதுவே நல்லா இருந்தது. இதை விட அது நல்லா இருந்தது. அந்த வாழ்க்கை செம்மையா இருந்துச்சு. அது வேணாம், நான் அப்பயே இருந்திருக்கலாம், 5 வயசாவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 20 வருஷத்துல இது இப்படி ஒரு பாழடைஞ்ச ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா மாறும்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. எங்களோட பழைய நினைவுகள்லாம் கேளுங்க, கண்டிப்பாக இதெல்லாம் கேளுங்க நண்பர்களே. இந்த வீடியோலாம் ஃபுல்லாக லைட்டு. நான் பிஎட் படித்தது இங்கே தான் நண்பர்களே. பிஎஸ்சி பிஎட் படித்தது இந்த இடத்துல தான் படித்தேன். அப்போது கரண்ட் கிடையாது, இன்னும் இது வரைக்கும் கரண்ட் கிடையாது. இங்கே கரண்ட் வசதி பக்கத்துலலாம் கொண்டு வந்தாங்க, எங்களால் அப்போ கொண்டு வர முடியல. எங்களுக்கு அப்பா கிடையாதா, ஆம்பளை இல்லாமல் நாங்கள் வளர்ந்தோமா, அதனால் எங்களால் அது பண்ண முடியல. நான் பிஎஸ்சி பிஎட் முடிக்கிறது விளக்கு வெளிச்சம் மண்ணெண்ணெய் விளக்கில் தான் நண்பர்களே படித்தேன். இங்கே இந்த இடத்துல தான் படித்தேன். நான் படித்து முடித்தது எல்லாமே இங்கே தான் படித்தேன். சரி, ஓகே நண்பர்களே. எங்களுக்கு வந்து மனசு ஒரு சென்டிமெண்ட் வீடியோ இது பார்த்தது மனசு தாங்கலை.
அதனால தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். நம்ம சொந்தங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னோம். உங்கள் சொந்த கதையெல்லாம் எதுக்கு வந்து சொல்கிறீங்கன்னு ஏதாவது ஒரு அகராதி ஒரு கமெண்ட் போடும். அதுக்கு தான் நான் இப்பயே சொல்கிறேன். மனசு ரொம்ப வலிக்குது. சரி, ஓகே நண்பர்களே, நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஏஜே சன்னா பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவிதா சாக்கா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ 2 சேனலுமே வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, என்னுடைய கவிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 சேனலையும் வரும் பாருங்கள். எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். எல்லோரும் பாருங்கள், கொஞ்சம் சிரமம் எடுத்து எல்லோரும் பாருங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நண்பர்களே. பாய்.